7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். திரு ராமசுப்ரமணியன், இந்த அளவிற்கு ஒரு நிதி 8.5 லட்சம் கோடிகள் நிதி வந்து தேவைப்படுகிறது இந்த ஒரு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு. குறிப்பாக அவர்கள் 2030 வரை கணக்கில் கொண்டுதான் இது போன்ற அறிவிப்புகளை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிதி எங்கிருந்து வரப்போகிறது? நிதி அவர் அதை பற்றி சொல்லியிருக்கின்றார். பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன், தனியார் அரசாங்கம் சேர்ந்து நடத்துகின்றது ஒன்று. அப்புறம் வெளிநாட்டிலிருந்து இன்சூரன்ஸ் ஃபண்டு, பென்ஷன் ஃபண்டு போன்றவைகளெல்லாம் அந்த முதலீடுகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதை தவிர எஃப்டிஐ என்று சொல்லப்படுகின்றது இருக்கின்றது. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கூட பார்ட்டிசிபேஷன் வேணும், அவங்களையும் இதில் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே பல்வேறு வகைகளிலே இந்த நிதி திரட்டுவது என்பது இருக்க போகின்றது. ஒரு விஷயம் நண்பர் சொன்னார், 5 இப்போ வந்து 50 ஒரு டீசல் விலை. தொடர்ந்து பேசலாம். அதாவது தனியார் பங்கீடு எந்த அளவுக்கு இருக்க போகிறது, அது நிதி திரட்டும் பற்றி தொடர்ந்து பேசலாம். இப்போது நமது செய்தியாளர் சுடலை நெல்லையில் இருந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். சுடலை, நீங்கள் சொல்லுங்கள், அங்கு நிலையை பொறுத்தவரையில் இந்த பட்ஜெட், இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் பட்ஜெட் ஆனது உண்மையில் அவர்கள் எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்திருக்கிறதா? தொடருங்கள் சுடலை. வசந்த், நெல்லை அதாவது தென் மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான ரயில் பயணிகள் வந்து இங்கிருந்து சென்னை, பாம்பே, டெல்லி, பெங்களூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்கின்றன. இங்குள்ள மக்கள் வந்து இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் பல்வேறு கூடுதல் ரயில்கள், வளர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் தமிழகத்திற்கான ஒரு அறிவிப்புகள் கூட இதுவரை வெளியிடப்படவில்லை. குறிப்பாக விரிவாக்க திட்டத்திற்கு மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த பட்ஜெட்டு குறித்து நம்முடைய இந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மதுரை ரயில்வே கோட்ட ஆலோசனை குழு உறுப்பினர் சந்திரமௌலி அவரிடம் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் இது பற்றி கூடிய கருத்துக்களை கேட்கலாம். சார் சொல்லுங்க, இன்றைய பட்ஜெட் எப்படி இருந்தது? இதோட உங்களை பற்றி இந்த பட்ஜெட்டில் நாங்கள் வெகுவாக எதிர்பார்த்தோம். அதாவது புதிய ரயில்கள் அறிமுகம், அதற்கு அடுத்தாற் போல் டபுள் லைன் வரக்கூடியது, கன்னியாகுமரி வரைக்கும் டபுள் லைன் வரக்கூடியது, தற்போது இருக்கும் ரயில்களில் விரிவாக்கம், அதாவது கன்னியாகுமரி நிஜாமுதீன் வந்து எல்லா நாட்களும் ஓடும், நாகர்கோவில் சென்னை எல்லா நாட்களும் ஓடுங்கிற மாதிரியான அறிவிப்புகளை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இது இல்லாதது எல்லாருக்குமே பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது. அதுபோக இந்த சென்ட்ரல் பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட்டில் தான் எந்த விதமான புது ரயிலும் அறிமுகம் இல்லை என்பது இந்திய அளவிலேயே இது பெரிய ஏமாற்றத்தை அளிக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இதில் முக்கியமாக சொல்லப்போனால் இப்போ கட்டமைப்புக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும், அதுக்கப்புறம் மொத்த ரயில் பாதை அமைப்பதில் 1,14,000 கிலோமீட்டர்லேருந்து 1,30,000 கிலோமீட்டர் வரைக்கும் அமைப்பதாக சொல்கிறார்கள். குட்ஸ் ரயில் வந்து 25 கிலோமீட்டர் வேகத்தில் தான் செல்லுவதால் அது போதுமான அதுக்கு வரவேற்பு இல்லை என்பதை காரணம் காட்டி அதை குட்ஸ் ரயில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். குட்ஸ் ரயிலை முன்வைக்கும்போது வசூல் நிறைய வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். 5 அம்ச திட்டங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வாடிக்கையாளர் சேவை, பாதுகாப்பு பயணம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு கருத்து முன்வைக்கிறார்கள். அது தவிர பேசஞ்சர் ஃபேர் கூடுதல் இல்லை என்பது ஒன்று தான் எங்களுக்கு ஒரு வரவேற்பை கொடுக்கிறது. அடுத்தாப்புல பேசஞ்சர் ஃபேர் தவிர பேசஞ்சர் ஸ்ட்ரென்த்து இப்போ வந்து இந்த வரக்கூடிய ஆண்டுகளில் 30 மில்லியன் கூட்டணும், பேசஞ்சர் ஸ்ட்ரென்த்து கூட்டணும், ட்ராவலிங் பப்ளிக் கூட்டணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் அவர்கள் வேலை செய்கிறார்கள். எஸ்எம்எஸ் மூலமாக டிக்கெட்டு ட்ராவல் ப்ரூஃப் கொடுக்கலாம் என்பது வரவேற்கத்தக்கது. எல்லா பெட்டிகளிலுமே செல்ஃபோன் சார்ஜர் வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்கிறார்கள் என்பதும் வரவேற்கத்தக்கது. முக்கியமான அம்சங்கள் என்று சொல்லும்போது ஆன்லைனில் ரிட்டையரிங் ரூம் புக் பண்ணிக்கலாம். அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு லோயர் பர்த் கொடுக்கணுங்கிற ஒரு நிதியை கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்தது டாய்லெட்ஸ். இப்போ வந்து முக்கியமாக கழிவறைகள் சுத்தமாக இல்லை என்பது பொதுமக்களிடையே நிலவி வரும் பெருமையான கருத்து. அது தண்ணீர் வசதி இல்லை, எல்லாம் இருக்கிறத முன்னிட்டு டாய்லெட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தென் மாவட்ட மக்களை பொறுத்தளவில் இந்த தடவை நாங்கள் எதிர்பார்த்து எதுவுமே பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்பது தான் எங்களோட பெரிய ஏமாற்றம்.
வசந்த், தென் மாவட்ட மக்களை பொறுத்தவரையில் எதிர்பார்த்திருந்த கூடுதல் ரயில்களையும் சரி வளர்ச்சி திட்டங்களையும் சரி எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பயோ டாய்லெட் மற்றும் வைஃபை வசதி போன்ற வசதிகள் எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை அறிவித்திருந்தாலும் தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு எந்தவித பயன்பெறக்கூடிய வகையில் எந்தவித அறிவிப்பும் வெளிவரவில்லை என்பது தென் மாவட்ட மக்களிடையே ஒரு மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்லலாம். உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுடலை. அதாவது தென் மாவட்ட மக்களுக்கு வந்து எந்த ஒரு குறிப்பிட்டபடியாக அவர்களுக்கு ஏதேனும் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்படவில்லை. ஏற்கனவே அவர்கள் பல எதிர்பார்ப்புகளோடு இருந்தார்கள். தங்களது தேவைகளானது பூர்த்தி செய்யப்பட்டுவிடும் என்று. ஆனால் இது ஒரு ஏமாற்றம் அளிப்பதாகவே மக்கள் தெரிவிப்பதாக நமது செய்தியாளர் சுடலை கூறியிருந்தார். அதேபோல் இப்பொழுது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நமது செய்தியாளர் ஹசீப் இருக்கிறார். அவரோடு தொடரலாம். ஹசீப், இனி நீங்கள் தொடருங்கள். நீங்கள் குறிப்பிட்டதுபடி, அதாவது பொதுவாக இந்த பட்ஜெட் உரையில் அவர் 2 விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பட்ஜெட் உரையை முடிக்கும் பொழுது புதிய ரயில்கள் இயக்குவது என்பது மிக முக்கியமான தேவையாக ஒன்றாக இருக்கின்றது. அது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்ற தகவலை சுரேஷ் பிரபு தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் புதிய ரயில்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்பு கூட இருக்கின்றது என்று எதிர்பார்க்கலாம். அதே போல வழித்தடங்கள், அதாவது வழித்தடங்களை இரட்டை வழித்தடங்களாக்குவதற்காக ஒரு மிகப்பெரிய அளவுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. 8680 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதை பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டை காட்டிலும் சுமார் 84% அதிகம் என்ற தகவலை அவர் தெரிவித்திருக்கின்றார். சுமார் 1200 கிலோமீட்டர் தூரத்திற்கு இரட்டை வழி தடங்களை அமைப்பதற்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இரட்டை மற்றும் 3 வழித்தடங்கள் அமைப்பது மற்றும் மின்மயமாக்குவதற்காக சுமார் 9400 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக 96,182 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, கடந்த பட்ஜெட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது சுமார் 2700% அதிகமான தொகை இதற்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக அவர் தன்னுடைய உரையில் தெரிவித்தார். இவை இரண்டையும் தெரிவித்துவிட்டு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிவித்தார். இந்த வழித்தடங்கள் என்பது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த தொகை என்பது செலவிடப்படும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இரட்டை வழித்தடங்கள் அமைப்பது, மின்மயமாக்குவது போன்ற திட்டங்களுக்கு இப்போது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிதி என்பது தமிழகத்திலும் கூட ஒரு பங்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கருதப்படுகின்றது. ஏனென்றால் அதன் அடிப்படையில் தான் இந்த உரையை, அதாவது இந்த குறிப்பிட்ட விஷயங்களை தெரிவித்துவிட்டு சுரேஷ் பிரபு அந்த விஷயத்தையும் தெரிவித்தார். அதாவது இந்த தொகை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும், அனைத்து திட்டங்களுக்கும் பொருந்தும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்தார். அதே போல லெவல் கிராசிங், அதாவது மக்கள் கடக்கக்கூடிய அந்த பாதையை முற்றிலுமாக மாற்றுவதற்கான ஒரு பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது ரயில்வே துறைக்கு. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் முயற்சிகளை மேற்கொள்வதற்காக முதற்கட்டமாக சுமார் 6581 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் சுமார் 3438 லெவல் கிராசிங்கள் மாற்றப்பட்டு அந்த இடத்தில் ஃபிளைஓவர் அல்லது ஃபுட்ஓவர் பிரிட்ஜுகள் அமைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதற்காக 6581 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது கடந்த ஆண்டை காட்டிலும், கடந்த பட்ஜெட்டை காட்டிலும் சுமார் 2600% அதிகம் என்ற ஒரு தகவலையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதுவும் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும், ஏறக்குறைய அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த 3 விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுது தமிழகத்திலும் கூட இது போன்ற லெவல் கிராசிங்களை மாற்றுவது, அதற்கு பதிலாக ஃபிளைஓவர், ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் அமைப்பது மற்றும் இரட்டை வழித்தடங்கள் அமைப்பது, 3 வழித்தடங்கள் அமைப்பது, மின்மயமாக்குவது போன்ற திட்டங்களுக்கும் கூட இதிலிருந்து நிதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல நான் ஏற்கனவே சொன்னதன் போல பட்ஜெட் உரை முடிவின் போது ஒரு மிக முக்கியமான கருத்தை தெரிவித்தார். புதிய ரயில்கள் என்பது மிக முக்கியம், அது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று. அவ்வாறு அறிவிப்பு வெளியிடப்படும் பட்சத்தில் தமிழகத்திற்கும் கூட புதிய ரயில்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இது குறித்த முழு தகவல்கள் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் தமிழகத்திற்கான வாய்ப்பு என்ன, தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகை என்ன, தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய ரயில்கள் என்ன என்பது போன்ற தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் கூட இருக்கின்றது. அதை தாண்டி மிக முக்கியமாக பெண்களுடைய பாதுகாப்பிற்காக பெண்களுக்கான அந்த தனியான பெட்டியில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்படும் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார். அவர்களுடைய பாதுகாப்பிற்காக இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்படும் என்ற ஒரு தகவலையும் கூட அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போல டிக்கெட் வெண்டிங் மெஷின்ஸ், அதாவது இயந்திரங்களின் மூலமாக टिकटें आपको रेवेन्यू बढ़ाने हैं, तो हमारे टाइम ऑपरेटिंग रेशियो जो है वो पहले ही 9 साल में सबसे बेहतरीन ऑपरेटिंग रेशियो है, क्योंकि हमने एक्सपेंडिचर पे भी काफ़ी ध्यान दिया, फ्यूल कॉस्ट को कम करने की कोशिश की, रैशनलाइजेशन ऑफ एक्सपेंसेस किया, फ्रेट को ज़्यादा मात्रा में बढ़ाने की कोशिश की। तो इसके लिए मुझे लगता है इसका एक ये देखना चाहिए। दूसरी बात, हमारी नई ट्रेन, ये नई ट्रेन तो छोड़नी चाहिए। इसके ऊपर मैंने भी पार्लियामेंट में कहा कि हम छोड़ेंगे, लेकिन ये बजट सेशन में कभी ना कभी उसका ऐलान करेंगे। जी, बजट का और नई ट्रेन का मुझे नहीं लगता है कोई वास्ता है, क्योंकि नई ट्रेन
वो कभी भी छूटी जा सकती है। उसके लिए बजट में लाना ने मेरा बजट का जो आधा स्पीच था उसमें चला जाता था, दूसरा आधा स्पीच जाता था कि कई नई लेन लाइन ये बनेगी वो बनेगी। तो हमने ये टाइम सबसे ज़्यादा नई परियोजनाओं की शुरुआत करने की बात की है, जैसे कि हमने डबलिंग, ट्रिपलिंग, आरओबी निकाल देना, करीबन 3-4 हज़ार हमारे अनमैन्ड लेवल क्रॉसिंग को हटा देना, ये बड़ा कैपिटल एक्सपेंडिचर की सब चीज़ें हैं। लेकिन वो करने के लिए हम ये बात को मैं हर आरओबी का नाम लेता था, 900 आरओबी का, तो उसमें मेरा पूरा समय चला जाता था। मेरे ख्याल से रेलवे बजट एक पॉलिसी स्टेटमेंट होना चाहिए, रेलवे बजट एक डायरेक्शन देने वाली एक दस्तावेज होनी चाहिए। रेलवे बजट ये लोगों को इस बात को पता करने की जरूरत है कि क्या हो रहा है, क्या होना चाहिए और क्या आगे होगा। But Suresh ji, one of the problem has been that in the last few years people have been announcing lot of projects. About 600 projects have been announced in the last 30 years, only 50% have completed. Was this the biggest challenge you faced when you took charge as the railway minister? No, absolutely. This is something which we must put an end to it, because when we announce something, the announcement does not amount to completion of a project. I wish as we say that I wish the wishes were horses. I think, we cannot afford to do this anymore, even though we have horsepower and not horses anymore. But what is important is, how can we sustain railway system like this when we are not bothered about railway's ability to generate revenue? And if railway doesn't have revenue, which I was mentioning in my speech, then we are into a vicious cycle. No revenue, no investment, no quality of service goes down, people's ability to pay goes down, and then we stuck. So why not we create a new, regenerate railways by converting into a virtuous cycle of creating revenues, putting back into the system, helping the customers to pay. And in fact, this time we are focused on customers a lot. In fact, I must have devoted 20-25% of my speech to the customers, because I am sure if they realize that they are getting something, they will be also coming forward to tell me that that is what they would like to do. So in fact, the railway fare hike in the context of declining diesel prices should be also viewed properly, because diesel prices are declining, and if you keep now putting more money, and in fact there is we have put so many things in place. We have put a regulatory system in place which will then make sure that to understand that where the money is going, what should be the costing, so that regulatory mechanism will take care of some of these things that includes cross subsidization. But I am sure you cannot change, Rome is not built in a day. We cannot bring about change which is at a magnitude. Number two, what more important is that if you do it at a wrong time, when the diesel prices are falling, and if you want to tax your passengers, when the customer service is deteriorated and you don't improve it and you tax your customers, there is always going to be this. So our direction is very clear. We want to make railway self-sustainable. We want to make railway profitable. We want to put that money back into the railways for customer benefit, for expansion of capacity, for increasing the ability of railways to carry more freight. We already set for ourselves a goal of 1 billion to 1.5 billion. And with the dedicated freight corridor coming into reality, this is possible. We have also started work on other 4 freight corridors besides the 2 that are getting completed. So let me bring in 2 of our experts who are in the studio with us. Mr. Chandrajit Banerjee, I want you to wear 2 hats as a passenger of Indian Railways and as always and a leader and representative of Indian industry. So as both, what is your key reaction to what was announced by Minister today? To answer your question, first of all, I must congratulate the Honorable Minister. Phenomenal budget, actually. We have never seen something like this in a railway budget, I don't know for how many years. And having said that, you said that wearing 2 hats, and I would think that it's a budget which is for all stakeholders. It's just not for the common man or for wearing the hat of the industry. You look at it the way, I mean, you can give value for money to your customer. The passenger, you don't need to hike the fare to give them the best, and that's come out clearly in the budget. The budget also cares for the economy. You are actually, the Honorable Minister talked about the fiscal prudence, number 1. Number 2, if you see the vision that has been set, the roadmap for increasing the freight is an extremely important, and if you are going to deliver freight in a stipulated time, in the quality in which we want, obviously it's great. It's great not just for business, it's great also for common man, because you are delivering it at a lower cost and you're delivering it efficiently. You are bringing down the road, the pressure on road. It's a huge saving on the economy.
So it actually touches every stakeholder. And look at the way you are giving opportunity to various people, because you can participate in doing business with the railway through various PPP modes and etc. And actually, there is so much of innovative financing which has been spelt out. So it's really all-encompassing. Before I come to Rajiv, ரயில்வே அமைச்சர் தற்போது பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். அவர் ஏற்கனவே தெரிவித்த ஒரு கருத்தை இந்த பேட்டியிலும் கூட தெரிவித்திருக்கின்றார். அதாவது புதிய ரயில்கள் தொடர்பான அறிவிக்கப்படும் என்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இதேபோல் ஒவ்வொரு தரப்பினருக்கும் இந்த ரயில்வே பட்ஜெட் குறித்து பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய அறிவிப்பு வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு பூர்த்தியாகி இருக்கின்றது என்பது குறித்து தீபக்கிடம் பேசுவோம். தீபக், இந்த பட்ஜெட்டில் 3 விஷயங்கள், மாற்றுத்திறனாளிகளை பற்றி 3 விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முதல் விஷயத்தை பொறுத்தவரை அவர்களுக்கான வீல் சேரை ஆன்லைனில் புக் செய்து கொள்ளலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே போல பிரைலி லெட்டர்ஸை பயன்படுத்தி கோச்கள், அதாவது இந்த பெட்டிகள் உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் லோயர் பர்த் என்பது படுக்கை, கீழ் படுக்கை என்பது முழுக்க முழுக்க வயோதிகர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒதுக்கப்பட்ட ஒன்று. இதை டிக்கெட் பரிசோதகர் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட தன்னுடைய உரையில் ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்திருக்கின்றார். இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நாங்க பார்க்கறது வந்து இந்த 3 விஷயங்களை முதல்ல நம்ம வரவேற்கணும். அதை வரவேற்கிறதோட நாங்க நிக்காம, அதான் அதை பத்தி நாங்கள இது வந்து ஒரு யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி இருக்கு. இது நம்ம நிறைய எதிர்பார்ப்புகளை வந்து அவங்க வந்து ரொம்ப உதாசீனப்படுத்திட்டாங்களோங்கிற ஒரு ஃபீலிங் தான் எங்களுக்கு வருது. ஏன்னா ஆன்லைன்ல நாங்க வீல் சேர் கேட்டா வீல் சேர் போற மாதிரி ரயில் நிலையங்கள் இருக்கணுங்கிறது தான் எங்களோட விஷயம். வீல் சேர் நாங்களே கூட கொண்டு வந்துக்குவோம். ஆனா வீல் சேர் வச்சுட்டு முழுக்க இந்த என்டையர் ரயில்வேஸ் நிலையங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் போக முடியாத அளவுக்கு பள்ளமும் மேடுமாக, ரயில் பெட்டிக்குள்ள போக முடியாத அளவுக்கு, சாய்வு தளம் இல்லாத அளவுக்கு இருக்கும் பொழுது இது எந்த அளவுக்கு எங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனா ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்னா பிரெயிலை பயன்படுத்தி அந்த ரயில் பெட்டிகள் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அதை நம்ம வரவேற்கணும். ஆனால் இதுவும் 2010-11 சொன்ன மாதிரியாக இன்றைய தேதி வரைக்கும் புஷ் பட்டனோடு இருக்கக்கூடிய லிப்ட் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக, கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்காக கொண்டு வரப்படும்னு அந்த பட்ஜெட்ல வெளியிட்டது இன்னும் நடக்காத மாதிரி இதுவும் இன்னும் வராம போயிடும். ஏன்னா போன ஆண்டு இடைக்கால நிதி அறிக்கையில பார்க்க முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்காக ரூபாய் நோட்டுகள் வந்து பிரெயில்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்ப கிட்டத்தட்ட நம்ம 2வது பட்ஜெட் நெருங்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நடக்காத மாதிரி இதுவும் காணல் நீராக நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பினரிடம் இருக்கின்றது. இது குறித்து தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்வோம்.